இங்க ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாவை மாமா போய் டான்ஸ் ஆடலான்னு சொல்லி அவங்க காலில் சலங்கை எடுத்து கட்டி விடுறான். அவங்கள எழுப்பிட்டே இருக்கா, ஆனா அவங்களால ஏந்திருக்கவே முடியல. என்னன்னு பார்த்தா அவங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த சோகத்தாங்க அம்மா அந்த பையன் அழ ஆரம்பிக்கிறான். இப்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, அந்த சின்ன பையன் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுறான், ஒரு டைரக்டரா இருக்கான். ஷூட்டிங் ஸ்பாட்ல அவன் எங்கேயும் வெளியே போகணும்னு பர்மிஷன் கேட்டிருப்பான். அதுக்கு அங்க இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் பினான்சியர் கிட்ட, நீங்க எவ்வளவு டைரக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுக்காம ஒரு சின்ன படம் எடுத்து இவனுக்கு போய் சான்ஸ் கொடுத்தீங்க, அதனாலதான் அவனுக்கு அதோட அருமையே தெரியல. படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணும், ஹீரோ கிட்டே டேட் வாங்கியிருக்கோம், இந்த நேரத்துல ஒரு வெளியே போறோம்னா எப்படி, நீங்க போய் பேசுங்க சொல்லி அந்த பினான்சியரை அனுப்பி வைக்கிறா. அந்த பினான்சியர் நம்ம ஹீரோ திட்டுவாருன்னு பார்த்தா அதுக்கு பதிலா இவ்வளவு பிரச்சனையை தாண்டி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதனாலதான் நீ போகணும்னு நினைக்கிற, நீ போய் இங்க இருக்க விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சந்தோஷமா கிளம்பி ஒரு இடத்துக்கு வரான். தன்னோட பேர் ராம்னு, தன்னோட அம்மாவுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவளை தேடிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கதா சொல்றான். இப்ப பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கு. ராம் ரோட்ல நடந்துட்டு ஒரு பவுனை இடிக்கிற மாதிரி ஒரு கார் வந்து ரோட்ல வேற ஒரு இடத்துல மோதி நின்னுடுது. அதுல போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் இருப்பா. அவ பேரு சத்யபாமா. அப்ப அவளுக்கு கால் வருது, அதுல அவங்க அம்மா தான் பேசுவாங்க. சத்யா எங்க இருக்கு, ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறேன்னு கேக்குறாங்க. அப்ப ராம் தான் அதுக்கு பதில் சொல்றாரு, உங்க பொண்ணு இங்கதான் பத்திரமா இருக்காங்க, நான் கூட்டிட்டு விடுறேன், அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அவளை கூட்டு போய் வீட்டுல விடுறாரு. சத்யா வரவே இல்ல, பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு கடையில கூட்டி போய் சாப்பிட வைப்பாங்க. அப்போ ஒரு ஆளுகிட்ட வம்பு எடுத்திருப்பா. அந்த ஆளு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ராம புடிச்சிட்டு போய் ஜெயில வச்சிடறாங்க. முன்னாடி நாள் சரக்கு அடிச்சதால சத்யாவுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கோம். அடுத்த நாள் அவங்க பாட்டி சொல்லிதான் சத்யாவுக்கு எல்லாமே ஞாபகம் வரும். போலீஸ்க்கு அவங்க அப்பா மூலியமா கால் பண்ணி அந்த பையனை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. ராமே ரிலீஸ் பண்றாங்க. ஆனா சத்யா அங்க வந்து பாக்குறாங்க. அப்ப ராம் இருக்க மாட்டாரு. ராமோட டீட்டெயில் கேட்பாரு. தெரிஞ்ச பையங்கிறதால எந்த டீட்டெயிலும் வாங்காம அமிச்சுட்டு போலீஸ்ல சொல்றாங்க. ராமோட பர்ஸ் மட்டும் தான் அங்க இருக்கும். அதை வாங்கிட்டு சத்யா கிளம்புறாங்க. சத்யா காட்டுறாங்க, அவரோட மாமாவும் இருக்கு, 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்காங்க. அடுத்த நாள் ராம் காலேஜ் போறப்போ அவனோட ஃப்ரெண்ட ஒருத்தன் அடிச்சிருவான். ராம் அவன் அடிக்கிறான், கை வாங்குவாரு. ஆனா அவருக்கு சின்ன வயசுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அதை நினைச்சவரு அவன் அடிக்காம சாரி கேட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. அவன் தானே தப்பு பண்ணா, நீ எதுக்கு சாரி கேட்டுன்னு சொல்லி ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி 3 பேரும் சினிமா கிளம்பி போறாங்க. ஆனா அங்க ராம் மட்டும் சினிமா தியேட்டருக்குள்ள போகாம வெளியே உட்காந்துருக்காரு. அங்க தியேட்டர்ல வேலை செய்யற ஒருத்தன் வந்து, உங்களுக்கு டிக்கெட் இருக்கா இல்லையா, ஒண்ணு சினிமா பாரு இல்லைன்னா கிளம்பி வெளில போன்னு சொல்றான். அப்ப தியேட்டர் ஓனர் அவனை கூப்பிட்டு, நம்மளோட 10 வருஷம் கஸ்டமரு, இது வரைக்கும் அவர் ஒரு நாள் கூட சினிமா தியேட்டருக்குள்ள போக மாட்டாரு, வெளியே உட்காந்து படத்தை ஃபுல்லா கேட்டு படம் ஃபிளாப் ஆகிட்டான்னு சொல்லிட்டு போயிடுவாரு, அதனால அவரை நீ எதுவும் சொல்லாதுன்னு சொல்றாரு.